ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகை ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இவர் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் அவர்களுக்கு சக்தி, துணிச்சல், போராட்டம், கோபம், இரத்த சம்பந்தமான வேலைகள், நிலம், சகோதரர்களால் ஆதாயம், போலீஸ், ஆர்மி, இன்ஜினியர், சர்ஜன், ஸ்போர்ட்ஸ்மேன் பர்சன் இவங்க எல்லாருமே செவ்வாய் ரொம்ப முக்கிய கிரகமாக இருக்குங்க. இவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா வாழ்க்கையில ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு பயம் என்பது கிடையாது. அவர்கள் தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமைகிறதுங்க. அந்த வகையில் செவ்வாய் உச்சம் பெறும் ராசி எது அப்படின்னா இந்த தருணங்கள்ல மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் மற்றும் இராணுவத்தில் இணைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று அனுமனையும் முருகப்பெருமானையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமைய வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.